வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஏக்கன் பாபு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா ஏக்கன் பாபுல நிறைய சீசன் வந்திருக்கு. நானுமே நிறைய சீசனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனா இதுதான் வெளியான ஃபர்ஸ்ட் சீசன். இந்த சீசன்ல மட்டும் 10 எபிசோட் இருக்கும். மற்ற சீசன்லலாம் 6 எபிசோட்ல முடிச்சிருவாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும் 10 எபிசோட் வச்சிருப்பாங்க. கதை கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். எப்பவுமே சொல்றது தான், சீரிஸ்லாம் போட்டா நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போட்டுருங்க. நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவரை வண்டியில அடிச்சு தூக்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்று பெரியவர் வித்தியாசமான முறையில வீட்லயே இறந்து போறாரு. இந்த ரெண்டு பெரியவங்க இறந்து போனதுக்கும் காரணம் என்னன்றதை ஏக்கன் பாபு விசாரணை பண்றாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட கதை முழுக்க பெங்களூர்ல தான் நடக்கும். ஸ்டார்டிங்கே நமக்கு பெங்களூரை தான் காட்டுறாங்க. சீட்டு கட்டு விளையாடுற மாதிரி ஒரு கிளப்பை காட்டுறாங்க. இந்த கிளப்ல ரெண்டு வயசானவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மூணாவதா ஒரு நபரும் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நபரோட ஃபேஸ தெளிவா நமக்கு காட்டல. இப்ப ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, சண்டைனா லைட்டா வாக்குவாதம் மாதிரி பண்ணிக்கிறாங்க. இவரோட பேரு பட்டேல் அப்படின்றது, இன்னொருத்தரோட பேரு சகாதேவ் அப்படின்றது. அப்ப மூணாவது நபர் குறுக்க பேசுறதுக்காக வராரு. நீ இதுல தலையிடாதன்ற மாதிரி ரெண்டு பெரியவங்களும் சொல்றாங்க. அந்த மூணாவது நபர் கொஞ்சம் கோவமா வராரு. இப்ப இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த கிளப்போட மேனேஜர் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல எல்லாருமே கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. கார்ல வரும்போது சகாதேவும் அதுக்கப்புறம் பட்டேலும் போன் மூலியமா பேசிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள 1000 இருக்கும். மூணாவது நபரை இதுல நம்ம நுழைக்க கூடாது. இதுக்கப்புறம் அவனெல்லாம் நம்ம சேர்த்துக்க வேணான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தெளிவா தெரியல. இப்ப சகாதேவ் ஒரு இடத்துல இறங்கிடுறாரு. அவரோட வீட்டுக்கு நடந்து போலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த ஒரு கார் இருக்குல்ல, இந்த சகாதேவ வேணும்ட்டே அடிச்சு தூக்குது. சோ பிளான் பண்ணி இந்த சகாதேவ் கதையை யாரோ முடிச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட என்ட்ரியை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஏக்கன் பாபு பெங்களூர்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்காரு. கதவை திறந்து போட்டு குளிச்சிருக்காரு போல. மத்தவங்க அந்த விஷயத்தை பார்த்து பெரிய பிரச்சனையாயிருது. என் வீட்டுல எப்பவுமே நான் அப்படிதான் குளிப்பேன்ற மாதிரிலாம் ஏக்கன் பாபு சொல்றாரு. இது என்ன உன் வீடா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க மேனேஜரும் கோவப்படுறாரு. இவருமே இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. என்ன வந்து கூட்டு போன்ற மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஏக்கன் பாபுவோட சொந்தக்கார பையன் ஊர்ல இல்ல போல. அவனோட ஃப்ரெண்டு பேரு முகேஷ் அப்படின்றது. இப்ப கார்ல வந்துட்டு இருக்காருல, இவர் தான் முகேஷ் இருப்பாரு. இந்த முகேஷ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரோட பேரு அருண் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே தான் ஃபியூச்சர்ல ஏக்கன் பாபு அசிஸ்டண்டா மாறினவங்களா இருப்பாங்க. இந்த அருணோட ரூம்மேட்டா அவினாஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆக மொத்தத்துல முகேஷ் அருண் ரெண்டு பேருமே வேற வேற ரூம்ல இருக்காங்க போல. நான் ஏக்கன் பாபுன்னு ஒருத்தரை கூப்பிட போறேன்ற மாதிரி முகேஷ் சொல்றாரு. இப்ப ஹோட்டலுக்கு வந்து தேடிட்டு இருக்கும் போது நான் தான் ஏக்கன் பாபு அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபுவும் அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஓஹோ, என்னோட ஃப்ரெண்டு தான் உங்களை கூட்டு போறதுக்கு சொன்னா, சரி வாங்க கிளம்பலான்ற மாதிரி இவருமே கார்ல கூட்டு வராரு. ஏக்கன் பாபு தொணன்னு பேசிக்கிட்டே வராரு. ஏக்கன் பாபுவோட ஒய்ஃப் பேரு குக்கு அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாரி வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. மைசூர் சாரி வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை தாண்டி நியூஸ் பேப்பரை பாக்குறாருல, அந்த நியூஸ் பேப்பர்ல சகாதேவ் இறந்து போயிருக்கிறத பத்தி நியூஸ் இருக்கு. சகாதேவ்னு ஒருத்தர் இறந்து போயிருக்காராமே, இவரை பத்தி தெரியுமான்ற மாதிரிலாம் கேஷுவலா கேட்கிறாரு. அதே மாதிரி ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் மாதிரிலாம் தெரியல, திட்டம் போட்டு அடிச்சு தூக்குன மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லிட்டாரு. இவர் எதுக்காக சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி முகேஷும் யோசிக்கிறாரு. பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப முகேஷ் இருக்காருல, இவரோட வீட்டுக்கு ஏக்கன் பாபுவை கூட்டு வந்துடுறாரு. வந்த ஏக்கன் பாபு அந்த அம்பு மாதிரி வீசுவாங்கல்ல, அது இருக்கிறத பாக்குறாரு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் வீசிட்டு இருக்காரு. சரியாவே இவருக்கு வீச தெரிய மாட்டேங்குது. ஏக்கன் பாபுவை பொறுத்த வரைக்கும் ஜோசியம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு போல. அந்த மாதிரி ஜோசியர் யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கறாரு. முகேஷ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஜோசியரை தெரியாது, என் பெஸ்ட் ஃப்ரெண்டா அருண் ஒருத்தர் இருக்கான், அவனும் இதே அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் தான், அவனுக்கு கணேஷ்னு ஒரு சாமியாரை தெரியும், அவங்கிட்ட வேணா பேசி அப்பாயின்மெண்ட்டை வாங்கிடலாம்னு சொல்லிட்டாரு. அப்போ உடனே வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபு சொல்லிட்டாரு. ஏன் உங்களுக்கு இதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கான்னு முகேஷ் கேட்கிறாரு. எனக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது, என் ஒய்ஃப் குக்குக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீங்க பேசிட்டு தான் வரணும்னு சொன்னா, அதனால தான் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இப்ப முகேஷோட ஃப்ரெண்ட் அருணை நமக்கு காட்டுறாங்க. இவரும் இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. இவர் கூட ரூம்மேட்டா அவினாஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் இப்ப ரூம்ல இல்ல போல. அவினாஷோட அங்கிள் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த அங்கிள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ரெண்டு பேரை காமிச்சாங்கல்ல, ஒருத்தர் செத்து போயிருப்பாரு, இவர் இன்னொருத்தர் பேரு பட்டேல் அப்படின்றது. ஒரு வீட்டுக்கு வெறுங்கையோட வரக்கூடாது இல்ல, இந்த பையனுக்கு சப்பாத்தி கல்லினா ரொம்ப பிடிக்கும். ஒரு செடியை வாங்கிட்டு வந்து தந்துடுறாரு. இவரோட லக்கேஜ் வந்து ப்ராப்ளம் போல, கயிறு போட்டு கட்டி தான் கொண்டு வந்திருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி முகேஷையும் ஏக்கன் பாபுவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேர் பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஸ்விம்மிங் பூல் இருக்கிறத பாக்குறாரு. ஆனா உள்ள தண்ணி இல்ல.
பரவாயில்ல தண்ணி இல்லனாலும் தண்ணி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலான்ற மாதிரி இவரும் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப முகேஷ்க்கு பக்கத்துல அருண் வராரு. யாரையோ கூட்டு வரேன்னு சொன்னீங்க, யாரை கூட்டு வந்த அப்படின்னு கேட்கும் போதுதான் இதோ இவர் தான் கூட்டு வந்தன்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கவரை காட்டுறாரு. இவன் என்ன தண்ணியே இல்லாத போது விளையாடிட்டு இருக்கான்ற மாதிரி அருணும் வித்தியாசமா பாக்குறாரு. ஆக்சுவலா ஏக்கன் பாபு ஒரு சாமியாரை பார்க்கணும்னு கேட்டார்ல, அதை பத்திலாம் முகேஷும் அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி கணேஷ் கிட்ட நம்ம பேசிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அருண் எங்க கிளம்பிட்டு இருக்காருன்னா வந்திருக்க அங்கிளுக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக போறாரு போல. நானும் கூட வரேன்ற மாதிரி ஏக்கன் பாபு சொல்றாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் காய்கறி வாங்குறதுக்காக போறாங்க. இவங்க திரும்பி வரும்போது இருட்டவே செஞ்சிருது போல. அருண் என் வீட்டுக்கே வாங்கன்ற மாதிரி இவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அருண் பூட்டிட்டு வந்த கதவு இப்ப திறந்தே இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே உள்ள நுழையிறாங்க. பார்த்தா பட்டேல் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கன்னை வச்சு அவரே ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி நான் இந்த உலகத்தை விட்டு போறேன்ற மாதிரி டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி வச்சிருக்காரு. அங்கிள் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு போலன்ற மாதிரி அருண் சொல்றாரு. இல்ல இது கொலை அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபு சொல்றாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப போலீஸ்லாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி முகேஷ்மே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு ஆளுங்க கிட்ட கேட்கும் போது, மேடம் தற்கொலை தான் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தற்கொலை பண்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்காருல, அதனால தான் அப்படி சந்தேகப்படுறாங்க. இப்ப முகேஷ் அருணுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. ஏக்கன் பாபு இது கொலைன்னு சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி அருண் சொல்லிட்டு இருக்காரு. ஏக்கன் பாபு கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துட்டு இருக்காரு. அங்கங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கன்ற மாதிரி லேடி இன்ஸ்பெக்டரும் கோவப்படுறாங்க. இவர் சாரின்ற மாதிரி அமைதியா நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் லேடியும் இங்க யாரெல்லாம் இருக்கான்னு கேட்கும் போது, என் ஃப்ரெண்ட் அவினாஷ்னு ஒருத்தன் இருக்கான். அவினாஷோட அங்கிள் தான் இந்த பட்டேல். அவினாஷ் இல்லாத சமயம் வந்தாரு, நான் தங்க வச்சிருந்தேன், இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது அவினாஷ் ரூம்ன்றதுனால அவினாஷோட போட்டோ இருக்கும். இதுதான் அவினாஷான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி அருண் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க தேடி பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் லேடியும் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் இந்த அருண் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த அவினாஷ் பையனோட டிரைவிங் லைசன்ஸ் கபோர்ட்ல தான் இருந்திருக்கும். இவர் போகும்போது கூட பார்த்திருப்பாரு. ஆனா இப்ப இவங்க தேடிட்டு இருக்கும் போது அது காணாம போயிருக்கு. இத பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் மறைச்சிடுறான். ஏக்கன் பாபு சும்மாவே இருக்க மாட்டாரு. எதை வச்சு தற்கொலைன்னு யோசிக்கிறீங்க, இது கொலையா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொலையா தற்கொலையான்னு முடிவு பண்றது நாங்க, நீங்களாம் எதுக்காக இதுல தலையிடுறீங்கன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. லெஃப்ட்ல கையை வச்சு ஷூட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இவர் லெஃப்ட் ஹேண்டடா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமான்ற மாதிரி அருண் சொல்றாரு. சோ கண்டிப்பா இது தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. அவர் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா, இல்ல அவர் பேசின எதையாவது கவனிச்சிங்களான்னு கேட்கும் போது அருண்மே கவனிச்ச விஷயத்த சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாயர் இருப்பாரு. அந்த லாயர் கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது டவர் சரியா கிடைக்காம காலு கட் ஆயிருது. இந்த விஷயத்த அருண் வரும்போது கவனிச்சிருப்பாரு. அருணுக்கு வேணும்ட்டே இவர் வேலை தந்து அனுப்பணுன்றதுக்காக தான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வான்ற மாதிரி அனுப்பியிருப்பாரு. அப்படி அனுப்புனவரு இவரோட சொந்தக்கார பையனான அவினாஷ்க்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் அருண் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் லேடியும் இப்போதைக்கு கிளம்புறன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா அருண் ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட மறைச்சாரு பாத்தீங்களா, அதை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலான்ற மாதிரி முகேஷ் கிட்ட சொல்றாரு. அது என்னன்னா, கிளம்பும் போது கபோர்டை ஓபன் பண்ண அப்ப டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது. அதாவது அவினாஷோட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது. போலீஸ் லேடி செக் பண்றதுக்காக ஓபன் பண்ணும்போது டிரைவிங் லைசன்ஸ் அந்த இடத்துல இல்ல. எப்படி காணாம போயிருக்கும்? ஒருவேளை ஏக்கன் பாபு சொல்ற மாதிரி கொலையா இருக்குமா, யாராவது வந்திருப்பாங்களான்னு கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா யாரோ வந்திருக்காங்க, கொலை பண்ணிருக்காங்கன்னு ஏக்கன் பாபு சொல்றாரு. கதவு லாக்ல இருந்ததா சொன்னீங்கல்ல, அதை எப்படி ஓபன் பண்ணிருப்பாங்க நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஓபன் பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி தான் ஓபன் பண்ணி வந்திருக்காங்க. அந்த அங்கிள் இருக்காருல, அருணை வந்து கயரம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. கயரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காருன்னா அவர் தற்கொலை எண்ணத்துல இருந்திருக்காரு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு போலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்கிள் அதனால கயரை வாங்கிட்டு வர சொல்ல, அங்கிளோட லக்கேஜ் வந்து டைட்டா இருந்ததுனால கயரை வச்சு கட்டி இருந்திருக்காரு. அந்த கயிறு பிஞ்சிருச்சு, அதனால தான் புதுசா ஒரு கயரை உங்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. மத்தபடி இந்த பட்டேலை பொறுத்த வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துலலாம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. யோசிச்சு பார்க்கும்போது இவர் சொல்றதும் சரிதான்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் தோணுது. அப்ப யாராவது வந்து கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா, யார் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கேக்குறாங்க. அதுக்கான பதில் இப்போதைக்கு எனக்கு தெரியல, ஆனா சீக்கிரமே கண்டுபிடிப்பேன்ற மாதிரி ஏக்கன் பாபு சொல்றாரு. சகாதேவை யாரோ சாவடிச்சாங்கல்ல, அவங்க தான் பட்டேலை சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப ஏக்கன் பாபுவும் முகேஷும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏக்கன் பாபு மூக்கு பொடியெல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது கார்ல யாரோ வராங்க. இறந்து போன பட்டேல் தான் வந்திருக்காரு. ஏக்கன் பாபு உன்னை விட மாட்டேன்ற மாதிரி பட்டேலை சட்டுன்னு கண்ணை வச்சு ஷூட் பண்றாரு. ஏக்கன் பாபு இந்த இடத்துல செத்து போயிடுறாரு. இது எல்லாமே முகேஷ்க்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. ஏக்கன் பாபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோஷியரை பார்க்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஜோஷியர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அருண் கிட்ட
கிட்ட கேக்குறாரு. அருணும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கணேஷ்னு ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த கணேஷ் கிட்ட தான் இவர் ஜோசியம் பாப்பாரு போல, அதனால தான் அவர்கிட்ட கால் பண்ணிட்டாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜோசியம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்பாயின்மெண்ட் தர முடியுமான்னு கேட்கும்போது சரி இன்னைக்கே கூட வாங்க, நான் சொல்லும் போது வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பக்கத்துல இருந்து ஏக்கன் பாபு தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. அப்ப தெரியாதனமா இவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி கீழே சிந்திரும். எல்லாம் உங்களால தான் வந்தது அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபு மேல கோவப்படுறாங்க. சாரி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி ஏக்கன் பாபுவும் சொல்றாரு. இப்ப ஏக்கன் பாபுக்கு கால் வருது. அந்த போனை தனியா தான் பேசணும்ன்ற மாதிரி தள்ளி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு போல. என்ன சாரி வாங்குனீங்களா இல்லையான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இன்னும் வாங்கல, சீக்கிரமே உனக்கு பிடிச்ச மாதிரி சாரியை வாங்கிடுறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பம்மி பேசுறாரு. என்ன இந்த ஆளு தைரியமா பேசுறான், ஆனா ஒய்ஃப்னு வந்துட்டா மட்டும் இப்படி பயப்படுறான் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பேருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே நகைலாம் பாக்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க லேடி கிட்ட நிறைய டிசைனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, பட்டேல உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. எங்க அந்த பட்டேல ஒரு டைமண்ட் வியாபாரிங்க, அவரை போய் தெரியாதான்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. சோ பட்டேல் இறந்து போன பட்டேல் ஒரு டைமண்ட் வியாபாரின்னு நமக்கு தெரிய வருது. இவர் இந்த மாதிரிலாம் இந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்கிறத வேற ஒருத்தன் கவனிக்கிறான். இவனோட பேரை நம்ம குருன்னு வச்சுக்கலாம். அந்த குருவும் பட்டேலோட டாபிக்கை இவர் எடுக்கிறார்ல, இவனுக்கு எப்படி பட்டேல தெரியும்ன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவை இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி முடிவு எடுக்கிறான். இப்ப ஹீரோ கடையை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் இவனுமே யாருக்கோ கால் பண்றான். ஹீரோ வந்து பேசினாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றான். இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப முகேஷ் அருண் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வச்சு பேசிட்டு இருக்காங்க. அருணை பொறுத்த வரைக்கும் ஏக்கன் பாபு மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. எது ஏக்கன் பாபு மேல சந்தேகமா, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி முகேஷ் கேக்குறாரு. இல்ல ஏக்கன் பாபு வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஏக்கன் பாபு இதுல ரொம்ப மும்முரம் காட்டுற மாதிரி இருக்கு, அதுதான் எனக்கு இன்னும் டவுட்டை கிளப்புது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அந்த ஆளு துருன்னு இருக்காரு, அதனாலதான் இப்படி பண்றாருன்னு முகேஷ் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஏக்கன் பாபுவை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவர் அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அவர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் தலையை வச்சு இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள யாரோ நுழையிறாங்க. வேற யாரும் கிடையாது, குருன்னு ஒருத்தன் இருந்தான்ல, அந்த குரு தான் அட்டாக் பண்ற மாதிரி நுழையிறான். முகத்தெல்லாம் மறைச்சுதான் அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோ இருக்காருல, தடுத்து அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஐயோ நம்மள புடிச்சிட போறாருன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டதுல இவர் கொஞ்சம் டயர்ட் ஆயிருப்பாரு. மூச்சு வாங்கிக்கிட்டே அங்க இருக்க சேர்ல உட்கார்றாரு. அப்பன்னு பார்த்து இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து கால் வருது. இந்த ரெண்டு பேருமே அந்த குருஜி வர சொல்லிட்டாரு, பாக்குறதுக்காக வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. வரேன்ற மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. என்ன மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் ஓகே தான், நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி இவருமே சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. இந்த அட்டாக்க பத்தி சொன்னா பயந்துருவாங்கல்ல, அதனால இந்த விஷயத்தை ஏக்கன் பாபு மறைச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இப்ப அந்த குருஜியை பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. குருஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க டிரைவர் கிட்ட பேசுறாங்க. டிரைவர் காரை ரிப்பேர் பண்றதுக்கு இவ்வளவு செலவாச்சுன்னு சொல்றான். இந்த காசு ரொம்ப அதிகம், இவ்வளவு காசு ஏன் ஆகுதுன்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க மூணு பேருமே கணேஷ பாக்குறதுக்காக வராங்க. சாமிஜி உங்களை பத்தி சொன்னாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க மூணு பேருமே வெயிட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் தந்துடுறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இவர் சும்மா இருக்க மாட்டாரு. சுத்தி முத்தி இங்க இருக்க பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பழங்காலத்து பொருள்லாம் இந்த குருஜி சேர்த்து வச்சிருக்கிறது தெரியுது. ஒவ்வொரு பொருளை பத்தியும் இங்க இருக்க ரெண்டு பேர்கிட்டயும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. கார் ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப செலவாச்சுன்ற மாதிரி டிரைவர் சொன்னா பாத்தீங்களா, அதை பத்தி அசிஸ்டன்ட் குருஜி கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு செலவாச்சா, இதெல்லாம் ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி குருஜியும் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஏக்கன் பாபு ஒட்டி கேட்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒட்டெல்லாம் கேட்காதீங்க வாங்கன்ற மாதிரி இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல குருஜி இருக்காரு பாத்தீங்களா, வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. வாங்கன்ற மாதிரி இவங்களை வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏக்கன் பாபுவும் இவரை பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாரு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு நேரம்லாம் எப்படி இருக்கு, என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவருமே கொஞ்சம் கொஞ்சமா இவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஜோசியர்கள்லாம் ஜென்ரலா சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு நாள்ல உங்களுக்கு கெட்டது நடக்கும் நல்லது நடக்கும்ட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் இவருக்கு கெட்டது தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே இங்க எல்லாருக்குமே கெட்டது தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு வந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, தற்கொலையா கொலையான்னு கூட தெரியலன்ற மாதிரி அந்த ரெண்டு பசங்க சொல்றாங்க. இப்ப ஏக்கன் பாபு நான் உங்ககிட்ட கேட்கலாமான்னு கேக்குறாரு. என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி குருஜி கேக்குறாரு. உங்க கார்ல ஏதோ டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, செலவுக்கு ரொம்ப காசு ஆயிருக்குன்ற மாதிரி பேசுனீங்கல்ல, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஜெனரலா கேட்கிற மாதிரி தான் கேக்குறாரு. குருஜியும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இவர் கார்ல போகும்போது
பன்னி குறுக்க வந்திருக்கு போல, காட்டு பன்னி குறுக்க வந்திருக்கு போல, அதனால முன்னாடி இருக்க பம்பர் டேமேஜ் ஆயிருச்சு, அதை சரி பண்றதுக்கு இவ்வளவு காசா, அநியாயத்துக்கு விலைவாசி எல்லாம் ஏறி போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இறந்து போன பட்டேலோட லாயருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த லாயரை மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க போல. நீங்க உடனே இந்த இடத்துக்கு வரணும், உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பட்டேலோட சொந்தக்கார பையனான அவினாஷ் நம்பர்லாம் எனக்கு வேணும், அந்த நம்பர்லாம் தாங்கன்ற மாதிரி நம்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இந்த இடத்துல சாமியார் இவரோட கெத்த காட்டுறதுக்காக என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு என்ன நம்பர் ரொம்ப பிடிக்கும்னு கேக்குறாரு. ஏக்கன் பாபு 3ன்னு சொன்னோன்னே, இந்த பகுதியில் இருக்கிற பொருளை எடுத்து பாருங்கன்னு சொன்னோன்னே இவர் எடுக்கிறாரு. அந்த இடத்துல 3ன்ற நம்பர் எழுதி இருக்கு. எப்படி இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்க முகேஷும் அருணும் இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கெட்ட நேரம் வரப்போகுதுன்னு சொன்னல, அதை தடுக்கிறதுக்கு சில வழியும் இருக்கு. அதாவது இந்த கல் மோதிரத்தை போட்டா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு, எங்க கிடைக்கும்ன்றத சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பெண்ணு மட்டும் தாங்க அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பெண்ணை வாங்குறாரு. அந்த பெண்ணுல அவர் எந்த இடத்த சொல்றாரோ அந்த இடத்தை எழுதி வச்சுக்கிறாரு. வாங்கின பெண்ணை திரும்பி தரணும்ல, ஆனா ஏக்கன் பாபு எக்ஸைட்மெண்ட்ல அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் லேடியை நமக்கு காட்டுறாங்க. அவினாஷ் ரீச் பண்ணலாம் ட்ரை பண்ணா இவங்களால சுத்தமா ரீச்சே பண்ண முடியல. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஏக்கன் பாபுவை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ரொம்ப தலையிட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த ஆளு யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் கொல்கட்டாவை சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப கொல்கட்டாக்கு கால் பண்ணி அவரை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்ச இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரிய வருது போல. இப்ப கணேஷ்ன்ற அந்த குருஜியை பார்த்துட்டு இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் கணேஷோட கார் நிக்குது. இந்த கார்ல தான் டேமேஜ் ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபுவும் ஒரு பார்வை பாக்குறாரு. இதை தாண்டி அவரோட இடத்துல நிறைய பழங்காலத்து பொருள் இருந்தது, ஆன்டிக் பொருள்லாம் இருந்தது இல்ல, அதை பத்திலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆன்டிக் பொருள்னா ரொம்ப பிடிக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. சேர்க்கிறதுக்குலாம் பிடிக்காது, பாக்குறதுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த காரை பக்கத்துல போய் பார்க்கலான்ற மாதிரி இவரும் பக்கத்துல போய் அந்த காரை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பலான்ற மாதிரி அந்த 2 பேருமே கூப்பிடுறாங்க. இப்ப இவங்க மேற்கொண்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஐஸ் வண்டி வந்துட்டு இருக்கு. ஐஸ் சாப்பிடலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஐஸை வாங்கி தந்துடுறாங்க. அந்த பட்டேல் வீட்டை போய் செக் பண்ணா என்ன, பட்டேல் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. தெரியும், ஆனா நம்ம எதுக்கு செக் பண்ணோம், போலீஸ் எதுனாலும் பாத்துப்பாங்கன்ற மாதிரி 2 பேருமே சொல்றாங்க. இல்ல நம்ம போய் செக் பண்ணலான்ற மாதிரி ஏக்கன் பாபு சொல்றாரு. சோ இவங்களும் ஏத்துக்கிட்டு அந்த பட்டேலோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவினாஷ் ஃப்ரெண்ட்ல அது மூலியமா தான் அங்கிள் வீடு தெரிஞ்சிருக்கு போல. இப்ப இவங்க வந்துடுறாங்க. எப்படி உள்ள போறதுன்னு யோசிக்கும் போது நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவன் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளேயே கதவு ஓபன்ல தான் இருக்கு. என்ன ஓபன்ல இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. இவங்க உள்ள நுழையும் போது ஏற்கனவே வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கான் போல. அவன் என்ன பண்றானா, இவங்க 3 பேரையும் இஷ்டத்துக்கு தள்ளி விட்டுட்டு இருக்கான். தப்பிக்கணும்ன்ற மாதிரி தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறான். இப்ப இவங்களுமே கொஞ்சம் சுதாரிச்சு நார்மல் நிலைமைக்கு வராங்க. எல்லாம் ஓகே தானேன்னு கேக்குறாரு. அவங்க 2 பேருமே ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ தேடுறதுக்கு கலைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வீட்டை வந்தவன் கலைச்சு போட்டிருக்கான். ஏதோ தேடி இருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபு யோசிக்கிறாரு. அங்கிள் எதுக்காக உன் வீட்டுக்கு வந்தாருன்னு கேட்கும் போது அங்கிளோட வீட்டுல தண்ணி பிரச்சனை போல, தண்ணி வரலன்றதுக்காக தான் ஸ்டே பண்றதுக்காக வந்தாருன்ற மாதிரி அருண் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஏக்கன் பாபு என்ன பண்றாருன்னா வேகமா ஃப்ரிட்ஜை செக் பண்றதுக்காக போறாரு. இவர் எதுக்கு ஃப்ரிட்ஜை செக் பண்றதுக்காக போறாருன்ற மாதிரி இவங்க 2 பேருமே வராங்க. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ள காய்கறி எல்லாம் இருக்கிறத கவனிக்கிறாரு. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. வேற ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி அந்த அங்கிளோட ரூம்க்கு வந்து இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த அங்கிளோட டைரி கிடைக்குது. இதை தாண்டி ஒரு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பர்ல புதிர் மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்காரு. மேரி கிட்ட ஏதோ கிடைக்குது, மேரி அதை என்ன பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு. ஏதோ புதிர் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி நம்ம வந்ததுக்கு சிலது கிடைச்சிருக்குல்ல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முகேஷ் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க 2 பேருமே நடந்து போயிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஏக்கன் பாபு போறாரு. இவங்களுமே வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட்டேலுக்கு ஒரு லாயர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் லாயரா இருப்பாரு. இப்ப லாயரை பாக்குறதுக்காக அவினாஷ் வந்திருக்கான். அதாவது பட்டேலோட சொந்தக்கார பையனா இவன் தான் இருப்பான். பட்டேல் இறந்து போயிருக்கிறத பத்தி எல்லாம் இவனுக்கு தெரிய வந்திருக்கு, அதனால தான் வந்திருக்கான். போலீஸ் கால் பண்ணும்போது நீ எதுக்காக எடுக்கல, போலீஸ் அவன் ஏன் எடுக்கலன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உன் அங்கிள் இறந்து போயிருக்காரு, பாக்குறதுக்கு வர மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. லைட்டா சந்தேகப்படுற மாதிரியும் சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. என் அங்கிள் இறந்து போயிட்டாருன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம தான் இவ்வளவு நாள் வரலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஏக்கன் பாபுவை நமக்கு காட்டுறாங்க. குப்பை தொட்டி கிட்ட வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப கை கழுவலாம் நினைக்கும் போது தண்ணி வருது.
தண்ணி வரலன்றதுக்காக தானே அருண் வீட்டுக்கு வந்ததா அருண் சொன்னா, அப்ப எப்படி தண்ணி வருது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பட்டேலை பொறுத்த வரைக்கும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அவினாஷ் மட்டும் தான் இருக்கான். அவரோட சொத்தெல்லாம் அவினாஷ்க்கு தான் வரும் போல. அவினாஷ் ஏகப்பட்ட பண கஷ்டத்துல இருக்கான். அதனால என்ன கேக்குறான்னா, அங்கிளோட சொத்தெல்லாம் எப்ப எனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி கேக்குறான். இதை கேட்டு லாயர் டென்ஷன் ஆயிடுறாரு. உன் அங்கிள் இறந்து இன்னும் 2 நாள் கூட முடியல, அதுக்குள்ள சொத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவப்படுறாரு. இல்ல என்னோட பினான்சியல் நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு, அதனால தான் கேட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். இதை தாண்டி இந்த லாயர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது உன்கிட்ட சொல்ல சொல்லி அங்கிள் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. வானத்துல இருக்க ஸ்டார் பூமிக்கு வருது, அப்படி வர வழியில ஒரு முள்ளு தடுத்து நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது மூலியமா உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவினாஷ்க்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரி சொல்றான். சரி பாப்போன்ற மாதிரி லாயர் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா ஏக்கன் பாபு அங்க இருந்து டைரி எடுத்தாரு, சில பேப்பர்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அதை தான் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்து பிரோஜனமா ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு சில விஷயங்கள் தோணுது, நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பட்டேலை பொறுத்த வரைக்கும் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு துபாய்க்கு போற மாதிரி பிளான் வச்சிருப்பாரு. அவர் வீட்ல இருந்து நேரா இந்த இடத்துக்கு வரல, வேற எங்கேயோ போயிருக்காரு. ஏன்னா வீட்ல நிறைய காய்கறி எல்லாம் வச்சிருந்தாரு. வெளிநாட்டுக்கு போக போறோம்னு முடிவாயிருச்சுன்னா காய்கறி எல்லாம் எதுக்காக இவ்வளவு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? சோ அவர் வீட்ல கொஞ்ச நாள் இன்னும் இருக்க போறோம், அதுக்கான காய்கறியை வாங்கி வைப்போம்னு வாங்கி வச்சிருக்காரு. அதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதனால வேற எங்கேயோ போயிருக்காரு. ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவர் வீட்ல இருக்கும் போது யாரோ தொடர்ச்சியா பிரச்சனை தந்திருக்காங்க, அதனால தான் பயந்து ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிருக்காரு. அவர்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு போல, அந்த பொருளை எடுக்கிறதுக்கு யாரோ நினைக்கிறாங்க போல, அதுக்கு பயந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவரோட வீட்டுல தண்ணி எல்லாம் வரதான் செய்யுது, அதை மீறியும் ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வந்திருக்காரு, அதாவது அவினாஷோட வீட்டுக்கு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக ஆளுங்க துரத்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க 2 பேர் கேட்கறாங்க. அதுக்கான பதில் தான் இந்த பேப்பர்ல இருக்குன்னு நினைக்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் காலையில ஹோட்டல்ல இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த 2 பசங்களும் ஜாயின் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த கணேஷ் ஒரு மேஜிக் மாதிரி பண்ணார்ல, அந்த மேஜிக்கை நான் பண்ணவான்னு கேக்குறாரு. எப்படி நீங்க பண்ணுவீங்க, உங்களாலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் கண்டிப்பா பண்ணுவேன், உனக்கு என்ன நம்பர் பிடிக்கும்னு கேட்கும் போது 2ன்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருக்க பொருளை எடுத்து பாரு, அந்த 2 இருக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி 2ன்ற நம்பர் இருக்கு. எப்படி இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ரொம்பலாம் ஆச்சரியப்படாத, ஆக்சுவலா 10க்குள்ள ஒரு நம்பரை யோசிக்க சொன்னல, நான் 10 நம்பரையும் எழுதி ஒவ்வொரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ எந்த நம்பரை சொல்லி இருந்தாலும் சரி, அந்த நம்பரை எங்க வச்சிருக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சு உன்கிட்ட கரெக்டா சொல்லுவேன். சோ நீ சொன்ன நம்பரை நான் காமிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை தான் அந்த குருஜியும் பண்ணாரான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா இப்படிதான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி இதை தாண்டி அந்த வீட்ல இருந்து ஒரு பேப்பர் கிடைச்சது சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேக்குறாங்க. இவருமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த அங்கிள் கிட்ட ஏதோ ஒரு காஸ்ட்லியான பொருள் இருந்திருக்கு, அவரே டைமண்ட் வியாபாரி தானே, ஒரு காஸ்ட்லியான பொருளை யார்கிட்ட இருந்தோ வாங்கி வச்சிருக்காரு, அதை நல்ல ரேட்டுக்கு விற்கலாம்னு நினைச்சிருக்காரு. அந்த பொருளுக்காக தான் அவர் கொல்லப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டார்டிங் சகாதேவன் ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் ஆன்டிக் பொருள் டைமண்ட்லாம் விற்கிறவரா இருப்பாரு. சகாதேவ் கிட்ட இருந்து கூட பட்டேல் வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும், இவங்களுக்கு சுத்தமா தெரியாது. கண்டிப்பா பட்டேல் கிட்ட ஏதோ ஒரு காஸ்ட்லியான பொருள் இருந்திருக்கு, அதை பத்தி தான் இந்த பேப்பர்ல எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா பிங்க் எலிஃபண்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. மேரி கிட்ட அந்த பொருள் இருந்தது, அந்த பொருளை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி எழுதியிருக்காரு. சோ மேரினா அங்கிளே தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு போல. அவர்கிட்ட இருக்க பொருளை யாரோ எடுக்கிறதுக்கு பாக்குறாங்க, அதுக்கு பயந்து தான் ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அவர் எந்த ஹோட்டலுக்கு போனாருன்றதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அங்கிளை யாரு டார்கெட் பண்ணாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. இதோட 5வது எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தமா 10 எபிசோட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, 5 எபிசோட முடிச்சிருக்கோம். இத ஃபர்ஸ்ட் பார்ட்டா வச்சுக்கோங்க, சீக்கிரமே செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.